ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்மணி சீரியலை பற்றி அப்டேட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதில் ஒரு சிலர் வந்து கண்மணி சீரியலில் நியூ என்ட்ரியாக வரப்போகிற புது கேரக்டரை பற்றி அப்டேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக கண்மணி சீரியல் பற்றின ஒரு சில அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாக்டவுனுக்கு அப்புறமா வந்து நியூ எபிசோடில் ரோஜா சீரியலோட டைமையும் கண்மணி சீரியலோட டைமையும் மாற்றாமல் வழக்கமாக எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களோ அதே டைமில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து நிறைய சீரியல் வந்து கேரக்டர் ரீப்ளேஸ்மெண்ட், நிறைய புது கேரக்டர் வந்து சீரியலுக்குள்ளே கொண்டு வந்தது, ஸ்க்ரீன் பிளேயில் சில சேஞ்சஸை நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்மணி சீரியலோட டைமை சேஞ்ச் பண்ணாமல் வழக்கமான நைட் 8:30 டைமுக்கு தான் இப்போ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற சீரியல் மாதிரியே கண்மணி சீரியலையும் புதுசாக ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது வரைக்குமே வந்து ஸ்க்ரீன் பிளேல தான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் வந்து நியூ கேரக்டர் மூலமாக வந்து சீரியலோட ஸ்டோரி வேறு மாதிரி போக போகுது. சீரியலுக்குள்ளே வந்து புதுசாக வரப்போகிற யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை சந்தியா. இவங்க ஆல்ரெடி வந்து காதல் படம் மூலமாக தமிழ் ஆடியன்ஸுக்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில மூவிஸில் நடிச்சிருந்தாங்க. இப்போ கண்மணி சீரியல் மூலமாக வந்து புதுசாக வந்து சீரியலுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. இவங்க வந்து என்ன கேரக்டரில் வரப்போகிறாங்க, சீரியல் வந்து கொஞ்ச நாள் வருவாங்களா இல்லை கண்டினியூவாக ரொம்ப நாள் வருவாங்களான்னு தெரியல. பட் வந்துட்டு சீரியல் வந்து இவங்க கெஸ்டோட வரது தான் அதிக சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து சீரியலில் வந்துட்டு குமரேசன் சரண்யா கேரக்டருக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி தான் சீரியல் போயிட்டுருக்கு. இப்போ லாக்டவுனுக்கு முன்னாடி வந்த எபிசோட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட அப்பாவோட சாவுக்கு வந்து குமரேசன் காரணமாயிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து சரண்யா அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து குமரேசன் வந்து சரண்யாவை அவாய்ட் பண்ணிட்டு வேற ஒரு பெண்ணோட இல்லீகல் கான்டாக்ட்ல இருக்க மாதிரி தான் காட்டினாங்க. ஸோ அவரை சேஞ்ச் பண்ணி தான் பக்கம் கொண்டு வரதுக்காக ஒரு மாடர்ன் கேர் மாதிரி தன்னோட கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு சரண்யா சில சீக்வன்ஸில் வந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே குமரேசன் வந்து அவங்க மேலே அஃபேர் வச்சுட்டு அவங்க பின்னாடி சுத்த ஆரம்பிச்சாரு. அதுக்கடையில் வந்துட்டு தன்னோட அப்பாவுக்கு குமரேசன் ஒரு வகையில் காரணமாயிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்து சரண்யா கிட்ட கெத்து காட்டுற மாதிரி குமரேசன் வந்து சந்தியா கூட இருக்க மாதிரியான சில சீக்வன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்றேன். மேபி வந்துட்டு சீரியலோட ஸ்டோரி வேற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சந்தியா வந்து என்ன மாதிரியான கேரக்டர்ல வரப்போறாங்க, சீரியலோட ஸ்டோரி எந்த மாதிரி போக போகுதுன்னு இனி அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எப்பவும் போல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.